கடகராசி நண்பர்களுக்கான 2026 ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், ராசிநாதன் சந்திரன் 2 பேருமே உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். லாபத்தை கொடுத்து, உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுத்து, கடல் கடந்த பயணத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு, இன்ஃபேக்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துல பணத்தை ஏமாந்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் ஏதாவது இந்த பர்சனல் லோனில் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில், கிரெடிட் கார்டில் ஏதாவது இடத்துல நீங்கள் பணத்தை ஏமாந்துருப்பீங்க. அந்த பணத்தில் ஒரு பாதி அமௌண்ட் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அது எப்படி வரும்னா டைரெக்டாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. இதில் முதல் 15 நாட்கள், ஜனவரி 15 வரைக்கும் குரு பார்வையில் செவ்வாய் இருப்பார். குரு செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறதுனால ருண ரோக சத்துருஸ்தானம் வலுவடைகின்றது. அதுவும் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்களால் பார்க்கப்படுகின்றது. 2 உச்ச கிரகம் உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் 2 உச்ச கிரகம் நேராக பார்த்துக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த மறைவு ஸ்தானங்களில் பார்க்கறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட பண இழப்புகள் மீண்டும் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள், அதாவது கடகராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 2ஆம் தேதி 2ஆம் தேதி காலை வரை 9 மணி வரைக்கும். அதன் பிறகு 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 13, 18, 19, 20, 23, 24, 25, 26, 27, 28, 29. 29ஆம் தேதிங்கிறது கூட காலை 9 மணி 24 நிமிடம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் சுமாராக தான் இருக்கும். அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 21ஆம் தேதி விடியற்காலை 1 மணி 36 நிமிடம் முதல் ஜனவரி 23ஆம் தேதி காலை 8 மணி 34 நிமிடம் வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் அல்லது வேற்று மதத்தினரால் அல்லது விஷ பூச்சிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசிகிட்டே போவீங்க, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு போவீங்க. அந்த பாய் என்னை திட்டார்ப்பா, இல்லை அந்த 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 ஃபாதர் என்னை திட்டார்ப்பா, என்னை 10 பேர் இருக்க, அவங்க நல்லது சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் புத்தி எப்படி போகும், தப்பாக தான் பேசுவீங்க. அதனால் அவங்கள போய் திட்டிட்டு வருவீங்க. அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் பேச மாட்டீங்க. 10 பேரை அவரை பற்றி 10 பேர்கிட்ட தப்பாக பேசுவீங்க. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணப்பா, அதனால் நான் சொன்னேன் அப்படின்ட்டு. கடைசியில் நல்லவர்களை பார்த்து நீங்கள் பகைமை உணர்வை ஏற்படுத்துகின்ற நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். அதே சமயம் குரு பார்வையில் சந்திரன் அந்த நாட்களில் இருப்பார். பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ கடகராசி நண்பர்கள் இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு வேற்று மதத்தினரை பற்றியோ இல்லை விஷப்பூச்சிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கோ செல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். செலவுகள்னால் எதனால் செலவுகள்? நிலம் சார்ந்த செலவுகள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், வீடு மனை வாங்குவதற்கான செலவுகள், வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்கும் செலவுகள். அதே சமயம் கடன் வாங்கியாவது வாங்கணும்னு நினச்சி செலவுகள் பண்ணுவீங்க தெரியுமா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிரிகள் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொந்தரவு இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல், ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல இருக்கார் குருவின் பார்வையில். ஸோ எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளால் அவர்களுக்கு ஆதாயத்தை பெறுவார்கள். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. இதுதான் இந்த மாதத்தினுடைய சிறப்பே. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, தசமஸ்தானாதிபதி உச்சமழை பெறுவதன் மூலமாக உங்களுடைய வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக இருந்த இழுபறி நிலைமை மாறும். வேலை முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். வேலையில் புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகார வர்க்கத்தை நீங்கள் அடையும் சூழ்நிலை ஏற்படும். நீங்களே அதிகார வர்க்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் எல்லாருக்கிட்டையும் சண்டையாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை மாத பிற்பகுதியில் ஏற்படும்.
7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமடைவதன் மூலமாக வியாபார வளர்ச்சி இருக்குது. அதுவும் குடும்ப தலைவிகள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வியாபாரம் வளர்ச்சி அடையும். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய கசினோட வீட்டு பக்கத்தில் வீட்டு பில்டிங்கில் ஒவ்வொரு ஒரு 40 வீடு இருக்குன்னா 40 வீட்லேயும் 40 லேடிஸ் வந்து 40 பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும். வீட்டுக்கு விட்டு வெளியில் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு 10 பேர்கிட்ட கை கட்டி நின்று வேலை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும். ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் எவ்வளவோ இருக்குது. அது மாதிரி ஒரு மாற்றம் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கணவன் மனைவி உறவில் வாழ்க்கை துணையின் தேவையற்ற கோபங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கியம், உங்கள் மாமியாருடைய ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடக ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பாற்றல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிப்பாற்றலில் நீங்கள் புதிய சாதனை படைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எதை பண்ணினாலும் எனி கோர்ஸ், நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற, வியாபார வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ வியாபாரம் சம்பந்தமாக எது பண்ணாலும் சரி. நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். நிலம் உங்களுக்கு ரொம்ப பார்ட்னர். இப்போ ஏன்னா பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருக்கார். ஸோ நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். இதில் சுக்கிரன் 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அங்கே இருக்கார். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு நிலம் உங்களுக்கு ஒரு புதிய பார்ட்னர். வீட்டில் வந்து லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க, பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்னர் இருப்பார். ஆனால் இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் நிலத்தில் பணம் போடுவீங்க, ரிட்டர்ன் எடுப்பீங்க, நிலத்தில் பணம் போடுவீங்க, ரிட்டர்ன் எடுப்பீங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். விவசாயத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும். விவசாயத்தில் மகசூல் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 100 மூட்டை வர்றது வந்து 150 மூட்டை வந்து எப்படி இருக்கும்? அமோகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய நேரம் இது. மழை சம்பந்தமாக சற்று சங்கடங்கள் எதிர்பார்த்தாலும் பெரிய நஷ்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை விவசாயிகளுக்கு. அதனால் நீங்கள் பெருசாக கஷ்டப்பட மாட்டீங்க, நஷ்டப்பட மாட்டீங்க. என்னென்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகும். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால. யோகாதிபதி அதாவது பாக்யாதிபதியான குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால தந்தையுடன் மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இது எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் நடந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதுவும் ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா வழிபாடு இருக்குது, ஆருத்ரா அபிஷேகம் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி சிவ வழிபாடு, அதுவும் குறிப்பாக சிதம்பரத்துக்கு போயிட்டு வர்றது அவ்வளவு விசேஷம். முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சந்நிதிக்கு போயிட்டு அவருடைய ஸ்ரீருத்ரம், அவருடைய சிவபுராணம், லிங்காஷ்டகம் இந்த மாதிரி மந்திரங்களை அங்கே உக்காந்து சொன்னாலும் தப்பு கிடையாது. வீட்டில் உட்காந்து நடு ஹாலில் உட்காந்து எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் அசிங்கம் அவமானம்ட்டு. உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீருத்ரம், சமக்கம் இந்த சூக்தாதிகள் சொல்லுங்க, கேட்க முயற்சி பண்ணுங்க. டிவியில் போட்டு, யூடியூப்பில் போட்டு. அப்படி இல்லை அப்படின்னா சிவபுராணம் படிங்க. உங்கள் ஆற்றுலேயே உட்காந்து ஹாலில் உட்காந்து படிங்க. அதை படித்தெல்லாம் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரதுனால நெகட்டிவ் மக்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாது, எதிரிகள் தொல்லை இருக்காது, மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக சிவபெருமானின் வழிபாடு துணை இருக்கும். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை, அனுதினமான பிரார்த்தனை. இந்த மாதத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். அதற்கு உங்கள் ஜாதகம் துணை புரிய வேண்டும். அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி, அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது, இல்லை நமக்கு ஒத்து வரல, நம்ம சொல்கிற பலனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் லக்னம் சரியில்லை, கிரக நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாக நேரடியாகவோ சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம்.
இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, ஏன்னா 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிரார்த்தனை. அதையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.